89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. 19 வருடங்களாக கிரையானிக்ஸில் பதப்படுத்தப்பட்ட பிரீத்தி எனும் 4 வயது சிறுமியை உயிர்ப்பிக்க வைக்கும் முயற்சி. அந்த குழந்தையின் பிரேதம் கடத்தப்பட்டதால் கடத்தப்பட்ட அதே நேரத்தில் அடையாளம் தெரியாத இளைஞன் முகம் சிதைந்த நிலையில் கொலை செய்யப்பட்டிருப்பதால் லைஃப்லைன் மருத்துவமனை பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. மருத்துவமனை வெளியில் மக்கள் கூட்டம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நமது செய்தி ஊடகத்திற்கு சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றன. இதுக்கு மேல அவனுக்கு நம்ம ஊர் சுத்தி கட்ட முடியாதுடா. அவனுக்கு வரதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாம் ஜிவி. நீ கிளம்பு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. டேய் நம்மளை போட்டு தரலான்னு வார்னிங் மெசேஜ் இருக்கு. இப்போ எனக்கு வேலை வேண்டி கிடக்கு. அதுக்கு பதிலாக அனுப்பணும்ல. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. எங்களை அடிச்சு போடவோ இல்லை போட்டு தள்ளவோ கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கானுங்க. என் வேலை முடிகிறதுக்குள்ளே அவனுங்க ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி போட்டானுங்கன்னா அவனுங்களை முடிச்சிருங்கடா. டே போன போடுறா. மிஷினை முடிச்சாகணும். ட்ராக் ரெக்கார்டில் தொன்று எவனை வகையில் மாட்டிக்கிட்டு துளைஞ்சதாயிட்டா. அவனுக்கு தெரிஞ்ச எவனும் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிணந்தின்னி கழுகுகளையும் பிரசன்ட் மீடியாவோட பறக்கிற கேமராவையும் தவிர யார் அந்த இடத்துல நுழைஞ்சாலும் அட்டாக் ஜோனோட ரேடியஸ் அதிகமாயிட்டே போகும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுற வயசு அவன் சிக்னலை தானே பைபாஸ் தொட்டுருவான். காலையிலேயே செத்தவனை தான் பசங்க துரத்துறாங்க. சரி சின்ன தானே இருக்க. இன்னும் ஒரு வாட்டி பச்சை விழுந்தா போகும்போது பச்சை வாங்கினுங்கிறேன். ஏதாவது பண்ணுங்கடா டே. கிடைச்சிருச்சே. அதான் இங்கே கொடு. என்ன ஆனாலும் விட்டுறாதீங்கடா. இவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரிஞ்சிருந்தா 2 பேக்கெட் சிகரெட்டாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். அட்டென்ஷன் ப்ளீஸ். வத்தா 4 சைடு ரெட் விழுந்துருச்சுடா. பாய்ஸ், இது உங்கள் கேம். இட்ஸ் a do or டைலாம் கிடையாது. மொத்தம் நிறுத்துங்கடா. கண்டிப்பாக அதில் தான் போய் ஆகணுமா? நீ சுத்தி கூட போ. ஆனா அந்த முகமுடி மட்டும் மிஸ் ஆயிட்டானா குழந்தை இருக்கிற லொகேஷன் கிடைக்காது. ஜனாக்கு போஸ்டிங் கிடையாது. ஹவுஸ் ஓனருக்கு நம்ம அக்யூஸ்ட்னு தெரிஞ்சா ஏரியால வேற எவனும் வீடு தர மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நடு ரோட்ல வந்து சேட்டலைட் சேனல்லே ஸ்டேட்டஸை போட்டானுங்க. நீ எல்லாம் ட்ரேஸ் பண்ற அளவுக்கு வீக்கான ஹேக்கராவா இருப்பான். சேட்டலைட் டிவியில் கை வைக்கிற அளவுக்கு பரம்பரை ஹேக்கராக கூட இருக்கட்டும். பாட்டு கேட்குறதுக்கு எஃப்எம் நெட்வொர்க்கை ஹேக் பண்ணுற எங்க ஆளுக்கு பதில் சொல்கிறான்னு முதல்ல பார்ப்போம். சீனியர், ஒரு செவுத்து நெருப்பை அணைக்கணும். சித்த நேரம் வர முடியுமா? சிட்டி டிராஃபிக்கே கண்ட்ரோல் பண்ணுற சாரால் ஒரு ஃபயர் வாலை பைபாஸ் பண்ண முடியாதா என்ன? மன்னிச்சிருங்க சீனியர், ஒரு சேசிங்க்கு ஹெல்ப் பண்ணாதான். பண்ணிட்டு போ. முடிஞ்சா அப்படியே அந்த புது ஏசிபி எஸ்காட்டை போகிற கான்வாயை உழப்பி விட்றா. 2 கிரேட் பீரை சீஸ் பண்ணிட்டான். அந்த மேட்ரு எப்போதைக்கு ஃப்ரீயாக விடுங்க சீனியர். ஐயோ போச்சு, முடிஞ்சு. என்னாச்சு? கட் பண்ணிட்டாரா? மற்ற மதியானத்தில் கூட சுத்தங்க ஒரு நம்பி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த. ప్రాయం సొగసునే వెతికినా సాయం వయసునే అడిగినా ஆனா இப்ப வந்துருது கொலைகாரனுங்களா. சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, பால மீனு காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. டேய், இது முன்னாடி ரெட் லைட் எரிஞ்சுதா? ரைட் ஆரங்க வேண்டிய எடுத்து. விரலோ நெத்திலி மீன், கண்ணோ காரப்பொடி, முகமோ கெளுத்தி மீன், மனமோ சென்னா குன்னி. இது விளாங்குடா, கையில் சிக்காதுடா.
உங்க போன்ல இருக்கிறது வெறும் கேமரா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்களை மாதிரியான ஹேக்கர்ஸ்க்கு அது 3வது கண்ணு. உங்களுக்கே தெரியாம உங்க கேமரா வச்சு உங்க வாழ்க்கையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் டிவி மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒருத்தனோட கூகுள் சர்ச் ஹிஸ்டரி தான் அவன் ஆள் மனசு மாதிரி. அதை யாருமே பார்க்கலன்னு நினைச்சு டெலிட் பண்றீங்கல்ல, அது எனக்கு தெரியும். நான் உன் மனசாட்சி மாதிரி. நான் சொல்றேன், நீங்க யாருமே யோக்கியம் கிடையாது. இலவசம் சொல்லி ஓட்டதா வித்தீங்க, ஆஃபர்னு சொன்னா உங்களே வித்துறாதீங்க. Joga